எத்தனையோ விஷயங்கள் நம்மளுக்கு இருந்தாலும், ஒரு சொந்த வீடு வாங்கணும், ஒரு சொந்த வீடு நம்மளுக்கு இருக்கணும். ஒரு இடம் வாங்கி ஏதாவது நம்மளுடைய சுதந்திரமா ஒரு வீடு கட்டி வாழணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கனவு. இந்த கனவு எல்லாத்துக்கும் நிறைவேறுதா அப்படின்னா, எல்லாத்துக்கும் நிறைவேறதில்ல. ஆனா நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தும், அதில சில தவறுகள் நடக்கும் பொழுது, அந்த தவறுகளை வந்து மேலோட்டமா அவங்க விட்டுர்றாங்க. எல்லாத்துலேயும் எல்லா விஷயங்கள்லையும் ரொம்ப நுணுக்கமா ஆய்ந்து, அறிந்து எல்லாமே பார்க்குறாங்க. பூமி பூஜை போட்டாச்சு, வாஸ்துப்படி வீடு கட்டியாச்சு. இன்னும் என்ன நம்மளுக்கு பிரச்சனைன்னு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஆனா அது கிடையாதுங்க. அதை தாண்டி அந்த மண்ணுக்குள்ள பல அடி ஆழங்கள்ல என்ன முன்னாடி கலந்திருக்கு அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா பல 1000 ஆண்டுகளாக அந்த மண்ணு அதே இடத்துல தான் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு மண்ணு மட்டும் தான் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா கால இடைவெளிகள்ல எத்தனையோ விஷயங்கள் அந்த மண்ணுக்குள்ள கலந்து, கலந்து அது பல விதங்கள்ல அந்த இடத்துல சில பாதிப்புகளை உருவாக்கும். சில நன்மைகளும் உருவாக்கும். ஒரு நிலத்துல நன்மை உருவாக்குற விஷயங்களும் கலந்திருக்கும். அதே மாரி மிகப்பெரிய தீமைகளை உருவாக்கக்கூடிய விஷயங்களும் கலந்திருக்கும். ஆனா மண்ணுக்குள்ள என்ன கலந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அதற்கு பூமி பூஜைன்னு ஒண்ணு போடுறோம். ஆனா அந்த பூமி பூஜை மட்டும் பத்தாதுங்க. ஏனென்றால் மண்ணுல கலந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல முக்கியமானது சல்லியங்கள். எப்படி மனித வாழ்க்கையில 16 செல்வங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில உயர்வுக்கானது இருக்கோ, அதே மாரி தீயது 16ம் இருக்கிறது. அந்த தீய சக்திகளுடைய 16 விஷயங்களில் முக்கியமானது இந்த சல்லியம். அதில மண்ணுல கலந்துருச்சுன்னா, அது நிலமா இருந்தாலும், தோட்டமா இருந்தாலும், வீடு கட்டுற ஃப்ளாட்டா இருந்தாலும், எல்லா இடத்துலயுமே அது மிகப்பெரிய ஒரு விளைவுகளை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அப்ப இந்த சூழ்நிலையில நம்ம அந்த இடத்துல வீட கட்டியிருக்கோம் அப்படின்னா, அந்த வீடு நிறைய பிரச்சனைகளை சந்திக்கும். அது கட்ட ஆரம்பிக்கும் பொழுதே அந்த விஷயங்கள்ல நீங்கள் அனுபவ ரீதியா உணர்ந்திருக்க முடியும். பணம் இருக்கும், காசு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா பல விதங்கள்ல அந்த கட்டட வேலை பூர்த்தி அடையாம பல தடங்கல் வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் நீங்க பார்க்கலாம். இப்ப எத்தனையோ பேரு எத்தனையோ விஷயங்கள்ல கடன் வாங்கி வீடு கட்டுறாங்க. ஆனா அந்த கடன் வாங்கி வீடு கட்டக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுடைய குடும்பம் டக டக டகன்னு மேலுக்கு வந்துருது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த இடங்கள்ல அவர்களுக்கு புண்ணியமான சில விஷயங்கள் அந்த இடத்துல இருக்கும். தீய சக்திகள் இருக்கும் இடத்துல பணங்காசு உள்ளவர்கள் என்னதான் முட்டி மோதி என்ன பண்ணாலும், அந்த இடத்துல வீடு கட்டும் பொழுதே பல பிரச்சனைகள் வரும். கட்டி முடித்து அந்த இடத்துல நீங்கள் குடியிருக்கக்கூடிய சூழ்நிலை வரும் பொழுது, எத்தனையோ பேருக்கு உடல்நிலை சரியில்லாம போயிரும். குடும்ப உறவுகளுக்குள்ள பகைகள் உருவாகும். சண்டை சச்சரவு உருவாகும். குடும்பத்தில பிரிவுகள் உருவாகக்கூடிய விஷயங்கள். நோய், நொடி, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் கூடிக்கொண்டே இருக்கும். தேவையில்லாத கடன்களில் விழுந்து, அதே மாரி தொழிலும் முடங்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரக்கூடியதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கண் முன்னாடி எத்தனையோ நடந்துட்டுருக்கு. அப்போ என்ன விஷயம் இதுக்குள்ள இருக்கு அப்டின்னா, இந்த சல்லியங்கள் தான் இருக்கு. அப்போ ஒரு பூமியில நீங்கள் வாங்கும் பொழுது, அந்த சல்லிய தோஷ நிவர்த்தின்னு ஒரு விஷயங்கள் இருக்கு. அந்த பரிகாரத்தை நீங்கள் பரிபூரணமா பண்ணிருங்க. அதற்கு பிறகு நீங்கள் எந்த வேலையும் ஆரம்பிங்க. ஒரு தோட்டமா இருந்தாலும் சரி, வீடு கட்டுற இடமா இருந்தாலும் சரி, ஒரு கிணறு தோண்டுறீங்க அப்படின்னாலும் கூட, அந்த இடத்துல குறிப்பிட்ட அந்த கிணறு தோண்டக்கூடிய இடத்துல அந்த சல்லிய தோஷ நிவர்த்தி நீங்க பண்ணிட்டு கிணறு தோண்டுனீங்கன்னா, என்னைக்குமே வற்றாத நீரை நீங்கள் வந்து அடைந்து, உங்களுடைய தோட்டம், துறவு எல்லாமே விவசாயம் செழித்து மேலோங்கி வருவதை நீங்க காணலாம். ஏன்னா, இது வந்து மிகப்பெரிய தோஷத்தையும், துன்பங்களையும், கடுமையான நோய் நொடிகளையும் கொடுத்துக் கொண்டே இருக்கும். எல்லாமே நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கு, எல்லாத்துக்கும் கிரக நிலையும் நல்லா இருக்கு, சம்பாதனையும் நல்லா இருக்கு. ஆனா வந்து சொல்லனா துயரங்கள் அந்த வீட்ல இருந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சல்லியங்கள் தான். அந்த மாரியான நெறைய நம்ம வந்து தோஷங்கள் நிறைந்த, சல்லியங்கள் நிறைந்த வீடுகள் எல்லாம் போயி, நிறைய விஷயங்களை மாற்றி குடுத்துருக்கோம். அதுக்கான பரிகாரத்தையும் செஞ்சிருக்கோம். வீடு கட்டி முடித்த பிறகு இதை செய்யலாமா அப்படின்னா, நிச்சயமா செய்யலாம். அதில ஒண்ணுமே பிரச்சனை இல்ல. ஆனால் கட்டுவதற்கு முன்பே நீங்கள் இடத்தை தேர்வு செய்ததற்கு முன்பே நீங்கள் வந்து அதை செஞ்சுட்டீங்கன்னா, மிக சிறப்பாக இருக்கும். அதுதான் இந்த சல்லி தோஷ நிவர்த்தியில மிகப்பெரிய நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய ரகசியம். இதெல்லாம் முன்னோர் வகுத்து வச்சது. இதெல்லாம் பல பேர்த்துக்கு தெரியாது. இது தலைமுறை தலைமுறையா ஒரு தலைமுறை மட்டுமே அறிந்து, அதற்கான விஷயங்களை சொல்லிக் கொடுத்து, அதை வந்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் மட்டும்தான் இந்த சல்லி தோஷ நிவர்த்தியை முழுமையாக அறிந்தவர்களாக இருக்காங்க. இப்போ நம்மளே எத்தனையோ கம்பெனிகளுக்கு, மில்லுகளுக்கு, ஃபேக்ட்ரிகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த சல்லி தோஷ நிவர்த்தியை பண்ணி ஒரு அற்புதமான யோக பலனை கொடுக்கக்கூடியதை நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். நல்ல மாற்றங்கள் இருக்குது. அந்த மாற்றங்களை நீங்கள் உணர முடியும். அதுதான் இதனுடைய சிறப்பே.